Hello friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். GOGORO அப்படின்ற ஒரு நிறுவனத்துல இருந்து ஆல்ரெடி நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க வெளியிட்டு இருந்தாங்க. நம்மளும் வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா இது இவங்க கிட்ட ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இருக்கு, ஸ்வாப்பிங் டெக்னாலஜின்றது. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இவங்க இப்போ இந்தியாவில் ஆல்ரெடி ஃப்ளீட் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃப்ளீட் சர்வீஸ்னால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சர்வீஸ், இது மாதிரி லாஜிஸ்டிக்கு அண்ட் இந்த மாதிரி டெலிவரி, இந்த கம்பெனியோட டைரெக்டாக இவங்க வந்து ப்ராடக்டை செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து B2Bல அவங்க ஆப்ரேஷன்ஸ் இருந்தாங்க. இப்போ B2C, ஓகே, பிஸ்னஸ் டு கஸ்டமர், நம்மக்கிட்ட டைரெக்டாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராடக்ட் என்ன அப்படின்றதும், இதை வந்து மறுபடியும் இதை வந்து SUV ஆஃப் ஸ்கூட்டர் அப்படின்றாங்க. இந்த பேர் எதுக்கு வந்தது, என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப லீக் ஆகலை, சில ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். அண்ட் முக்கியமாக இவங்களோட டெக்னாலஜி பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி DR மார்க்கெட் பிளேஸ், நம்ம DR மார்க்கெட் பிளேஸில் நம்ம நிறைய ஆஃபர்ஸ் வெளியிட்டிருக்காங்க. டிசம்பர் மந்த்து டிஷர்ட்டுக்கான ஏகப்பட்ட ஆஃபர், நீங்கள் எதை தொட்டாலும் ஆஃபர்ன்ற மாதிரி அப்படியே ஆஃபர்லேயே ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஓகே, டிஷர்ட் மட்டும் இல்லை, பனியன்ஸில் கூட நீங்கள் வந்து ஒரு காம்போ பேக் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆடாக, உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த காம்போ பேக்கோட நீங்கள் குறைச்ச விலையில் ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு பனியனும், இல்லை ஒரு டிஷர்ட் வாங்கும்போது ஒரு 50 ருபீஸ்க்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு பனியன். ஓகே, ஒரு பனியன்லாம் நீங்கள் வந்து 50 ருபீஸ்க்கு வாங்கலாம். அண்ட் முக்கியமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்மளோட திருப்பூர் நெசவு தொழில் வந்து ரொம்ப 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 மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி நிறைய நியூஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம திருப்பூர் மேனுஃபேக்சரிங் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இது எல்லாமே வந்து நம்ம ஃபுல்லாக திருப்பூர் தான். திருப்பூரை தவிர நம்ம வேற எங்கேயுமே வந்து மெட்டீரியல் பர்ச்சேஸ் இல்லை. ஃபுல்லாக வந்து திருப்பூரில் வச்சு தான் நம்ம இந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் ஆகுது. முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணுங்க. சேனலும் தனியாக இருக்குது, ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். GOGORO கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியலன்னா, இது வந்து தாய்வான் பேஸ்ட் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி தான். இப்போ ஏஷியன் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ஃப்ளீட் சர்வீஸ் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. சீனாவாக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், தாய்வானாக இருக்கட்டும், கொரியாவாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும். இந்தியாவில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க ஒரு முக்கியமான ஒரு டைப்லையும் இருக்காங்க. ஹெச்பியோட அவங்க டைப் பண்ணி அவங்க வந்து ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா ஒரு பேச்சுக்களும் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அவங்க வந்து இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷனோட இன்ஃப்ராவை வந்து நல்லா விரிவுபடுத்துனாங்க. அப்படின்னும் போது இந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகுறதுக்கான ரேட் வந்து வேற லெவலில் இருக்கு. நம்ம ஸ்வாப்பிங்கை பற்றி அப்படின்னு பேசும்போது, இதுக்கு முன்னாடி ஸ்வாப்பிங் அப்படின்னு பவுன்ஸ்லேருந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரிவோல்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க ஸ்வாப்பிங் பண்ணுறேன்னு. யாரும் பெரிய லெவலில் வந்து ஸ்வாப்பிங்கை வந்து கொண்டு வரல. பட் இப்போ நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு ரேப்பிட் அப்படின்ற மாதிரி நம்ம வண்டி எடுத்தோன்னா சார்ஜை பற்றி கவலை இல்லை. வண்டி ஆன் பண்ணோமா, சரி பேட்டரியில் சார்ஜ் இல்லையா, ஒரு 5 மணி நேரம் சார்ஜுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஸ்வாப்பிங் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த பேட்டரியை வச்சுட்டு அந்த பேட்டரியோட ஃபுல் பேட்டரியை நம்ம போட்டுட்டு நம்ம எங்கே வேணாலும் ஓட்டலாம். சப்போஸ் நம்ம நடு ரோட்டில் எங்கேயோ இப்போ நான் இங்கேருந்து ஒரு காஞ்சிபுரம் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா. ஓகே, ஸோ அங்கே நடுவழியில் நான் ஸ்டாப் ஆகிட்டேன் அப்படின்னும் போது நியர்பையில் எனக்கு ஒரு பெட்ரோல் பங்க், ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் எனக்கு வந்து ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் இருக்குன்னா நான் அங்கே போய் ஸ்வாப் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு வந்து மைண்ட் ஃப்ரீ. எப்படி நம்ம ஒரு பெட்ரோல் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்ட் தான் இந்த ஸ்வாப்பபிள். இது கான்செப்ட் இல்லை, இது வந்து ப்ராக்டிக்கலி இது சாத்தியம் தான். இதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இது ஒரு சின்ன நிறுவனத்தால் இவ்வளோ, ஏன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கே முடியல. நம்ம ஆளுங்களால் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொண்டு வராங்க, அவங்களால சார்ஜிங் இன்ஃப்ரா கூட இது வரைக்கும் டெவலப் பண்ண முடியல. ஸோ இது வந்து அடுத்த கட்டம், சார்ஜிங்க்கு அடுத்தது. அண்ட் இது வந்து டெடிகேட்லி அந்த கம்பெனி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த பேட்டரி அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் சூஸ் ஆகும். இது இல்லாமல் ப்ரைவேட்டாக கம்பெனி அவங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட அப்ரோச் பண்ணி இப்போ ஹெச்பியில் அவங்க ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு பெட்ரோல் போடுற மாதிரி கரெக்டாக நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கிற GOGORO ஸ்வாப்பிங் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நம்ம வந்து பேட்டரி எப்படி ஸ்வாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இதில்
நமக்கு பேட்டரியை பற்றின தலைவலி. ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது பேட்டரி தான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். இது எந்த அளவுக்கு ஆயுசு வரும், இது எந்த அளவுக்கு ஓட்ட முடியும், பேட்டரியை வச்சுக்கிட்டு நம்ம வந்து மாரடிச்சுக்கிட்டு இருக்க முடியும். சரி, இந்த விஷயத்த போக்குறதுக்கு தான் இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷன். ஸ்வாப்பிங் அப்படின்னு வந்துட்டாலே பேட்டரிக்கு நம்ம ஓனர் கிடையாதுங்க. ஸ்வாப்பிங் அப்படின்னு வந்துட்டாலே கம்பெனி ஓன் பண்ணிப்பாங்க. பேட்டரிக்கும் நமக்கும் வந்து பெருசாக சம்மந்தம் இருக்காது. நம்ம வந்து ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியை விட்டுட்டு மோட்டராக இருக்கட்டும், அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து நம்ம ஓன் பண்ணாமல் இருக்கும். பட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓன் பண்ண மாட்டோம். அது வந்து கம்பெனி ஓனர்ஷிப் எடுத்துப்பாங்க. சரிங்களா? இதுதான் அந்த கான்செப்டே. இப்போ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம கோகோரோ கிராஸ் ஓவர் அப்படின்னு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கிராஸ் ஓவரை பற்றி பேசிடுவோம், கோகோரோவை பற்றி அதுக்கப்புறம் மறுபடியும் வருவோம். இது வந்து X250 அப்படின்னு இந்த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர். இந்த எஸ்யூவி ஆஃப் ஸ்கூட்டர் அப்படின்றது இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு வருது. ஏன்னா இந்தியன் ரோட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு 14 இன்ச்சு 15 இன்ச்சு 16 இன்ச்சு ஒரு வீல் இருந்தால் தான் நம்ம இந்தியன் ரோடுக்கு கொஞ்சம் தாக்கு பிடிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பாட் ஹோல்ஸ் நிறைய இருக்குது, நிறைய ஸ்பீட் பம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து பெரிய டயர் வச்சிருக்கிற, பெரிய வீல் சைஸ் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எல்லா கம்பெனிஸும் இப்போ கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் 12 இன்ச் இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு பிகாஸ் D15 இருக்கட்டும், அதுக்கப்புறம் ரிவர் இண்டியா இருக்கட்டும். இந்த ரிவர் இண்டி தான் ஆரம்பிச்சு விட்டாங்க எஸ்யூவி ஆஃப் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு. அதையே வந்து இவங்களும் வந்து பாட்டுப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ இது என்னன்னா, இது பார்க்கறதுக்கு எப்படின்னா இது வந்து கமர்ஷியல் வண்டி மாதிரி இருக்குது. அந்த குறிப்பாக இதை ஒரு லுக் அப்படின்னு பார்த்தா பஜாஜ் ஓட அந்த எம்ஐடி மாடல்லையே வந்து நிறைய வண்டிகள் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு கழுத மாதிரி ஒரு வண்டின்னு வச்சுக்கோங்களேன், எதையும் இழுத்துக்கிட்டு போகும், டிராக்டர் மாதிரி அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பஜாஜ் எம்ஐடி ஸ்டைலில் இருக்குது. ஓகே, வீல் சைஸு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. லக்கேஜ் பாயிண்ட், அதாவது கிட்டத்தட்ட 26 மவுண்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களாம். எங்கே வேணாலும் நீங்கள் லக்கேஜ் வச்சுக்கிட்டு கேரி பண்ணலாம். சரி, இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் லைட்டாக லீக் ஆகிருக்கு. இது 3 வேரியண்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டில் வந்து மோட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இருக்க மோட்டார் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது 2.5 கிலோவாட்டில் ஆரம்பித்து 7 கிலோவாட் வரைக்கும் மோட்டார் கெப்பாசிட்டி ரேஞ்சஸ் இருக்கும். ஸோ 2.5, 5.5, 6.5 நடுவில் ஒரு வேரியண்ட் கொடுக்குறாங்க. 7.5 கிலோவாட்டு உங்களுக்கு மோட்டார் கெப்பாசிட்டிக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடு 60 அப்படின்றாங்க. 7 கிலோவாட் மோட்டருக்கு மேபி கொஞ்சம் ஹையர் ஸ்பீட் கொடுக்கலாம். ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 110 கிலோமீட்டர் per சார்ஜுக்கு அப்படின்றாங்க. என்ன பேட்டரி, எவ்வளோ கிலோவாட் பேட்டரி அப்படின்ற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் லீக் ஆகலை. இதில் வந்து லிக்யூட் கூல் மோட்டார் அண்ட் பேட்டரி சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம நேரில் பார்த்தா தான் தெரியும். ஓகே, இந்த மாதிரி லிக்யூட் கூல், ஆக்டிவ் கூல் டெக்னாலஜியெல்லாம் வச்சு நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் இதில் பண்ணியிருக்கிறதாவும், சேஃப்டி ரிலேட்டடாக நிறைய அட்வான்டேஜ் இருக்கிறதாவும் ஸ்மார்ட் ஸ்கூட்டர் அப்படின்ற ஒரு டேக்லைனோட வருது. அண்ட் இதுலேயும் வந்து கீலெஸ் என்ட்ரியும் இருக்குது. கீ கொடுப்பாங்களான்னு தெரியல, ஏன்னா ஃபேஸ் ஐடி இருக்குது, ஈவன் ஃபிங்கர் பிரிண்ட் ஐடி கூட இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சிஸ்டம்லாம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. பட் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் நார்மல் டிஸ்பிளே, நார்மல் கலர்ஃபுல் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது. இல்லை மேப்லாம் பெருசாக பார்க்க முடிகிற மாதிரி இல்லை. நார்மலாக ஒரு யூட்டிலிட்டி வெஹிக்கிள் வச்சுக்கோங்களேன், நார்மலாக ஒரு ரஃப் அண்ட் டஃபுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வெஹிக்கிள் மாதிரி தான் இருக்குது. அண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கோகோரோ ஒரு பிராண்டடான கம்பெனி அப்படின்றதுனால குவாலிட்டி எல்லாமே நல்லாவே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஈவன் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாதான் நமக்கு தெரியும். இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் வர வேண்டியது இருக்குது. சரி, இப்போ இந்த கம்பெனி நமக்கு இந்தியாவில் வர்றதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ப்ரைஸிங் என்ன வைக்கிறாங்க, என்ன சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் கொண்டு வராங்க, ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் வாங்குறதுக்கும் இதுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு சேவிங் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் இங்கே வந்து இந்தியாவில் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அண்ட் இதில் வந்து நம்ம பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் தான். அது மந்த்லியாக இருக்கட்டும், இயர்லியாக இருக்கட்டும், நம்ம எவ்வளோ வாட்டி சார்ஜ் பண்ணுறோம், இவங்க வந்து அன்லிமிட்டட் சார்ஜிங் கொடுக்குறாங்களா, சார்ஜிங் கிடையாது அன்லிமிட்டட் ஸ்வாப்பிங் கொடுக்குறாங்களா, ஸோ இதுக்கு எப்படி காஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு தரப்பு. அண்ட் வெஹிக்கிளோட காஸ்ட் எவ்வளோ வைக்க போகிறாங்க, 1,20,000 அப்படின்ற மாதிரி லீக் ஆகிருக்கு. மேபி ஒரு 1,00,000க்குள்ளே ஒரு ப்ரைஸில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். 1 லேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1,25,000க்குள்ளே ஒரு 3 வேரியன்ட் சொல்கிறாங்களா, 3 வேரியண்ட்டில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் வந்து இப்போ கோகோரோ ஸ்கூட்டரை வச்சு நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஒரு
அங்கே ஒரு கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்கூட்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா வெறும் நீங்கள் ஸ்வாப்பிங் மட்டும் தான் பண்ணுற மாதிரி இருக்குமே தவிர நீங்கள் வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணுற மாதிரியான ஃபெசிலிட்டி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா அப்படி பண்ணாங்க அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் யாரும் ஆஃப் பண்ண மாட்டாங்க, வீட்லேயே எல்லாரும் சார்ஜிங் பண்ணிவிடுவாங்க. இதுக்கு ஒரு சார்ஜர் வேறு கொடுக்கணும். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக கம்பெனிக்கு பேர்டன் ஆகும். ஸோ அதனால் சார்ஜிங்கை வந்து வீட்டில் கட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வீட்லேயே சார்ஜ் பண்ண வேணால் எல்லாத்தையும் வந்து எங்ககிட்ட வந்து சார்ஜிங்காக இருக்கட்டும், ஸ்வாப்பிங்காக இருக்கட்டும், எல்லாமே எங்ககிட்ட கொடுத்துருங்க. பேட்டரி ஃபுல்லாக நான் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறேன், நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கம்பெனி சொல்லிடுவாங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் அவங்களோட பேட்டரி அப்டேட் ஆனாலும் நமக்கு அந்த அப்டேட் ஆனா பேட்டரி கிடச்சிரும். ஸோ அதெல்லாம் தான் ஹைலைட்டான பாயிண்ட். இப்போ ஒரு கோகோரோவில் நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்டட் பேட்டரியெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்லேயே கிடச்சிரும். அவங்க அங்கேயே அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அது ஃபியூச்சரில் அதில் பிஎம்எஸ் அப்டேட் பண்ணாலும் அவங்க அப்டேட் பண்ணி அந்த ஸ்வாப்பிங் ஸ்டேஷனில் வச்சுருவாங்க. நீங்கள் போய் ஸ்வாப் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட்டடாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் ஃபியூச்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னும் போது இப்படியெல்லாம் ஒரு டெக்னாலஜி வந்தால் தான் நமக்கு ஈஸியாக அக்சசபிளாக இருக்கும். நம்ம பணம் கொடுத்துட்டு ஐயோ பேட்டரி இப்படி ஆயிடுச்சு, வண்டி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற கவலைப்பட வேண்டியது இல்லை. லெட்ஸ் see இந்த தைவான் பேஸ்ட் கம்பெனி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகுமா இல்லையான்றதை போக போக தான் தெரியும். see you on next video. Until then, bye bye from Devakar. Bye bye.